السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا، ذلك الفوز العظيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إني بعثت معلما، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருள்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற சுகதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், ஜுமா என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமை இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் கொடியேற்றுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வியலை அவர்கள் பிறந்த மாதத்தில், பிறந்த தினத்தில் அதிகமாக நினைவு கூறப்படுகின்ற ஒரு தருணத்தில் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை பேசுவதற்காக பல்வேறு அமர்வுகள், பல்வேறு நிகழ்வுகள் என்று பரவலாக உலகெங்கிலும் இந்த மாதங்களில் பெருமானாருடைய வாழ்வியல் அதிகம் நினைவுபடுத்தப்படுவது உண்டு. அதனுடைய ஒரு பாகமாக கடந்த வாரத்திலேயும் ஜும்ஆவினுடைய உரையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை பற்றிய பல்வேறு செய்திகளை நாம் பரிமாறிக்கொண்டோம். பெருமானாருடைய பிறந்த தினம் என்கிற அடிப்படையிலும் சரி, இன்றைய தினம் அரசு விடுமுறை, அரசு சார்ந்த மிக முக்கியமான நாள் என்கிற அடிப்படையில் ஆசிரியர் தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுவதும் உண்டு. பெருமானாருடைய வாழ்வியலை ஒரு மிக முக்கியமான பண்போடு சேர்த்து, பெருமானார் அந்த பண்பில் எப்படி இருந்தார்கள் என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அதிலே அவர்களை போல ஒரு முன்மாதிரி இல்லை என்பதுதான் வரும். காரணம், எல்லா துறைகளிலேயும் மிக பெரும் முன்னுதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். கடந்த வாரத்திலே கூட உஸ்வத்துன் ஹசனா என்பதற்கான விளக்கம் என்ன என்பதை அறிந்தோம். உஸ்வத்துன் ஹசனா என்பது ஒரு மனிதனிடம் என்னென்ன நல்ல பண்புகள் எல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறதோ, நற்குணங்கள் என்று எதுவெல்லாம் பட்டியலிடப்படுகிறதோ, அந்த எல்லா பண்புகளுக்கும் சொந்தக்காரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர் தினம். ஆசிரியர் என்கிற அந்த பொறுப்பு மகத்தானது. ஆசிரியர் என்பவர் மகத்தானவராக பார்க்கப்படுபவர். மனித வாழ்வில் எல்லோருக்கும் ஆசிரியர்கள் உண்டு. தங்களது ஆசிரியர்களை பலரும் நினைவில் எப்போதும் வைத்திருப்பதும் உண்டு. அந்த ஆசிரியர்களை பார்த்தால் மரியாதை செய்வதுண்டு, அவர்களோடு நல்ல பரிமாற்றங்களை செய்வதுண்டு. பல நேரங்களிலேயும் என்னுடைய ஆசிரியர் இவர்தான், பள்ளிக்கூடத்தில் இவர்தான் என் ஆசிரியர், மதரசாவில் இவர்தான் எனக்கு உஸ்தாத் என்கிற அடிப்படையில் நம்முடைய ஆசிரியர்களை நாம் என்றைக்கும் மறப்பதில்லை.
ஒரு ஆசிரியர் என்கிற ஸ்தானத்தில் ஏன் அவ்வளவு தூரம் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது? அந்த ஆசிரியர் என்கிற அந்த நிலைக்கு, அந்த பொறுப்பிற்கு காரணம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் மாற்றி அமைக்கக்கூடிய மகத்தான பங்கு ஆசிரியருக்கு இருக்கிறது. கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு மாணவன் நீண்ட நெடும் காலத்திற்கு பின்னால் தான் பயின்ற ஆசிரியரை சந்திக்க வருகிறார். வந்தவர் நினைவுபடுத்துகிறார், என்னை தெரிகிறதா உங்களுக்கு என்று. இல்லையப்பா, எனக்கு தெரியவில்லை. நன்றாக யோசித்து பாருங்கள், உங்கள் வகுப்பிலே படித்த மாணவன் தான் நான். சில விஷயங்களை எல்லாம் நினைவுபடுத்துகிறார். அப்போதும் அவருக்கு நினைவுக்கு வரவில்லை. இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட நினைவுக்கு வரல. அப்போது ஒரு நிகழ்வை இந்த மாணவன் நினைவுபடுத்துகிறார். ஒரு நாள் ஒரு வகுப்பிலே ஒரு மாணவனுடைய பொருள் காணாமல் போய்விடுகிறது. அந்த பொருளை யார் எடுத்தார் என்பதை பரிசோதிப்பதற்காக நீங்கள் எல்லோரையும் வரிசையாக நிற்க வைத்தீர்கள். அந்த பொருளை நான் தான் எடுத்திருந்தேன். வரிசையாக நிற்க வைத்து சோதிப்பதற்காக யாருடைய பையிலே அது இருக்கிறது என்று பார்ப்பதற்காக வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொருவருடைய பையையும் நீங்கள் பரிசோதித்துக் கொண்டே வரும் பொழுது, அவ்வாறு நீங்கள் பரிசோதிக்கும் போது ஒரு காரியத்தை செய்தீர்கள். எல்லா மாணவர்களுடைய கண்களையும் கட்டிவிட்டீர்கள். யாரும் யாரையும் பார்க்காதவாறு ஒவ்வொருவராக பரிசோதித்து வரும்போது என்னுடைய ஜோப்பிலே அந்த மாணவனுடைய அந்த பொருள் இருந்தது. அதை எடுத்து பிறகு கண்களை எல்லாம் அவிழ்த்து விட்டு உரியவரிடம் கொடுத்து விட்டீர்கள். இப்போது ஞாபகம் இருக்கிறது அவங்களுக்கு நான் யார் என்று கேட்டார். அப்பொழுது அந்த ஆசிரியர் சொன்னார், இப்போதும் எனக்கு ஞாபகம் வரவில்லை. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? இவ்வளவு தூரம் நான் விளக்கம் சொல்லிவிட்டேன். நான் தான் அதை செய்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். என் ஜோப்பில் இருந்துதான் நீங்கள் எடுத்து கொடுத்தீர்கள். இப்போதும் உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? அப்பொழுது ஆசிரியர் சொன்னார், அன்றைக்கு உங்களுடைய கண்களை நான் கட்டினேன் என்பதுதான் உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் என்னுடைய கண்களையும் நான் கட்டி கொண்டேன். என்னுடைய கண்களையும் கட்டி கொண்டுதான் ஒவ்வொருவருடைய ஜேப்பாக நான் பையிலே பரிசோதனை செய்தேன். பரிசோதனை தான் செய்தது எனக்கு தெரியுமே தவிர யாருடைய பையில் இருந்து இந்த பொருள் கிடைத்தது என்பதை என்னால் யூகிக்க முடியவில்லை. காரணம், என்னுடைய கண்களையும் நான் கட்டி கொண்டுதான் அந்த காரியத்தை செய்தேன். ஒருவேளை அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் நீ ஒரு திருட்டு பழக்கத்தை கொண்டவன் என்கிற அந்த விஷயம் தான் என்னுடைய மனதிலே பதிந்திருக்கும். அது என்னுடைய நினைவிலேயே இல்லை. காரணம், நான் அவ்வாறு அணுகுமுறைகளை கடைபிடித்ததுதான் என்று சொல்லி அந்த ஆசிரியர் தன்னுடைய நிலைகளை விளக்கம் சொன்னார் என்பதை பார்க்கிறோம். ஆசிரியர் என்பவர் ஒரு மனிதனுடைய வாழ்வை தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். ஆசிரியர் என்பவர் காலத்திற்குமான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர் பண்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து பார்த்தால் உலகத்திலே ஒரு தலை சிறந்த ஆசானாக, தலை சிறந்த ஆசிரியராக, தங்களுக்கு கீழே பாடம் பயின்ற லட்சக்கணக்கான மாணவர்களை மிக நேர்த்தியாக உருவாக்கிய ஒரு ஆசிரியர், ஒரு முன்னுதாரணமான ஆசிரியர் இருக்கிறார் என்றால் அது உத்தமத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே பெருமானாரை எந்த பண்போடு நீங்கள் ஒப்பிட்டு பேசினாலும் பெருமானாருக்கு நிகர் பெருமானார் தான். பெருமானாரை போன்றது ஒரு ஆசிரியரை இந்த உலகம் காணவில்லை. அதனால்தான் என்னவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில், நபிமொழிகளில் உள்ள ஒரு வார்த்தை, இன்னி புஅஸ்து முஅல்லிமா, நான் உங்களுக்கு ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களை பற்றி அறிமுகம் செய்கிறார்கள். இன்னி புஅஸ்து முஅல்லிமன், ஒரு கற்பிக்கக்கூடிய ஆசானாக நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார். ஆக மனித சமூகத்திற்கு ஒரு மிக பெரும் ஆசிரியராக இருந்த பாடம் நடத்தியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே நாம் கற்பனை செய்ய வேண்டும், மதீனா மஸ்ஜிது நபவி என்பது ஒரு பாடசாலை. அதிலே மாணவர்களாக வீற்றிருந்தவர்கள் கண்ணியமிகு சஹாபாக்கள். சஹாபாக்கள் அத்தனை பேரும் மாணவர்கள். அங்கே ஆசிரியராக பாடம் நடத்தியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பாடசாலை எப்படி இருந்தது? அந்த மதீனா முனவ்வரா மஸ்ஜிது நபவி என்கிற ஒரு அற்புதமான கிளாஸ் ரூம், அந்த பாடசாலை எப்படி இருந்தது? அங்கே பலதரப்பட்ட மாணவர்கள் இருந்தார்கள். குணத்தால், நிறத்தால், பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் உள்ள நிலையில் இப்படியாக பல மாணவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாடம் பயின்று இருக்கிறார்கள். சுமாரான மாணவர்களும் இருந்தார்கள், சூட்டிப்பான மாணவர்களும் இருந்தார்கள்.
நல்ல திறன் படைத்த மாணவர்கள் இருந்தார்கள். திறன் என்றால் என்னவென்றே தெரியாத மாணவர்கள் இருந்தார்கள். மாணவர்களிலே ஏழைகள் இருந்தார்கள், அறியாமையில் இருந்தவர்கள் இருந்தார்கள், பாமர மாணவர்கள் இருந்தார்கள். பாமரத்து சகாபாக்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, அராபிகள். அப்படிப்பட்ட பாமரமான சகாபாக்கள், பாமரத்தனமான சகாபாக்கள் இருந்தார்கள். சிறிய வயதுடைய மாணவர்கள் இருந்தார்கள், மிகப்பெரிய வயதுடைய மாணவர்களும் இருந்தார்கள். இப்படியாக ஒரே வகுப்பறையில் பல்வேறு தரப்பட்ட நிலையில் இருந்த மாணவர்களை ஒரே ஒரு ஆசிரியர் மிக நேர்த்தியாக கையாண்டு எல்லா மாணவர்களையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல உயர்ந்த தரத்தில் உயர்த்தி காட்டிய ஒரு ஆசிரியர் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் அந்த அந்தஸ்தை பெறவில்லை. எல்லா சஹாபாக்களும் நினைத்தார்கள், என்னுடைய ஆசானுக்கு, என்னுடைய ஆசிரியரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உகந்த மாணவன் நான் தான் என்று எல்லா மாணவர்களும் கருதினார்கள். எந்த ஏற்றத்தாழ்வுகளில் இருந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, நபித்தோழர்கள் அத்தனை பேரும் கருதினார்கள், என்னோடு நெருக்கம் பாராட்டக்கூடியவர்கள் பெருமானார், என்னோடு மட்டும்தான் நெருக்கம் பாராட்டுவார்கள். அப்ப நான் தான் யாருக்கு ரொம்ப சூப்பரான ஸ்டூடெண்ட், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் தான் சிறந்த மாணவன். கடைசியாக வகுப்பிலே இணைந்து கொண்ட எத்தனையோ நபித்தோழர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் கருதுகிறார்கள், என்னோடு அதிகம் நெருக்கம் பாராட்டக்கூடியவர் யார்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. புதிதாக ஒரு நபர் வருகிறார், காலங்காலமாக ஒரு நபர் இருக்கிறார் என்றால், காலங்காலமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியிலான ரிலேஷன்ஷிப்பும் புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு மத்தியிலான ரிலேஷன்ஷிப்புக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். ஆனால் அம்ர் இப்னு ஆஸ் தன்னோடு நெருக்கம் பாராட்டக்கூடிய நபராக பெருமானார் இருந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஒரு சந்தர்ப்பத்திலே பெருமானார் இடத்திலே போய் கேட்கிறார்கள், மன் அஹப்புன் நாஸி இலைக், மனிதர்களிலேயே உங்களுக்கு அதிகம் பிரியம் உள்ளவர் யார் என்று கேட்டார்கள். கேள்வியினுடைய நோக்கம் என்ன? யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா? கண்டிப்பாக யாரைத்தான் சொல்லுவாங்க? தன்னைத்தான் சொல்லுவார்கள். அந்த எண்ணத்துலதான் போய் கேட்டார். தன்னைத்தான் பெருமானார் தன் பெயரைத்தான் மொழிவார்கள். அந்த நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. காரணம், அவ்வளவு தூரம் என்னோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்ற உணர்வின் அடிப்படையிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் கேட்கிறார்கள், மனிதர்களிலேயே அதிகம் பிரியத்திற்குரியவர் யார் என்று கேட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வந்தவர்களும் சரி, முன்னால் வந்தவர்களும் சரி, எந்த தரத்தில் இருப்பவர்களும் சரி, எல்லோரோடும் மிக நெருக்கமாக நின்று பாடம் நடத்தியவர்கள் பெருமானார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கூட வகுப்பறைகள் எப்படி மதிப்பீடு செய்யப்படுகின்றன என்பதை யோசிக்க வேண்டும். மாணவர்கள் எப்படி அடுத்தடுத்த நிலைக்கு தரம் உயர்த்தப்படுகிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும், இல்லையா? இன்றைக்கும் கூட பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. சமீபத்தில் தான் அரசு ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்தை வெளியிட்டது. பலரும் அதற்கு வரவேற்பான வார்த்தைகளை சொன்னார்கள். ரவுண்டு ஷேப்ல தான் இனிமேல் என்ன செய்யணும், உட்காரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை. அப்ப அந்த பேக் பெஞ்ச்ங்கிறது காலங்காலமாக உள்ளது. பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை மேல கொண்டுட்டு வர்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. ஒரு ஆசிரியருக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பவர்கள் பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். பின்னால் மிளிர்பவர்களும் அவர்கள் தான். அப்படி மிளிர வைக்க முடியும் என்பதற்கான உதாரணத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த உலகத்திற்கு காட்டி தந்தவர்கள், உண்மையில் காட்டி தந்த ஒரு ஆசான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அன்றைய காலகட்டத்தில் முதல் நிலை சஹாபாக்கள், பெருமானார் உருவாக்கிய முதல் சமூகத்தினுடைய பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் யாரெல்லாம்? பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஹிர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. இது போன்ற நபித்தோழர்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்த மக்களுக்கு மத்தியில், மதீனத்து மக்களுக்கு மத்தியில் அல்லது சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகச் சாதாரணமான நிலையில் கருதப்பட்ட நபித்தோழர்கள். இந்த நபித்தோழர்களை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திய பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. கடந்த வாரத்திலே கூட காபத்துல்லாவிற்கு, மக்காவினுடைய வெற்றியின் சமயத்திலே காபத்துல்லாவிற்கு உள்ளே நுழையும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை உடன் அழைத்துக் கொண்டு உள்ளே நுழைகிறார்கள்?
பிலால் இப்னு ரபாஹ் கருப்பினத்தை சார்ந்த அடிமை வர்க்கத்தை சார்ந்த பார்ப்பதற்கு விகாரமான தோற்றமுடைய யாரிடத்திலேயும் எந்த மதிப்பும் இல்லாத ஒரு நிலையில் கருதப்பட்ட சையதுனா பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் புனித காபத்துல்லாஹ்விற்கு உள்ளே நுழையும் பொழுது கரங்களை பிடித்துக் கொண்டு பெருமானார் உள்ளே நுழைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் கருதப்பட்டது எப்படி? இவர்கள் எல்லாம் பின்னிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்று கருதப்பட்டவர்களை முன்னால் எடுத்துக் கொண்டு வந்து சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக காட்டிய பெருமை பெருமானாருக்கு உண்டு. அதே போல ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றையும் கூட நாம் அடிக்கடி செவியுற்று இருக்கலாம். உயரம் குறைந்தவர், உருவத்தில் நேர்த்தையற்றவர், பரம்பரை சரித்திரம் இல்லாதவர், பெற்றோருடைய பெயரே கூட தெரியாதவர், தனிமரமாக நின்றவர். மதீனாவிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேலி கிண்டல் செய்வார்கள். அவ்வளவு தூரம் மிகச் சாதாரணமாக கருதப்பட்ட ஒரு நபித்தோழர். இதுவெல்லாம் நபியினுடைய தோழமைக்கு முன்னால் இருந்த நிலை. நபியினுடைய தோழமைக்கு பின்னால் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலை எப்படி மாறியது? ஒரு சந்தர்ப்பத்திலே ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் கேட்டார்கள், ஜுலைபிபே, உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கேள். ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்ன பெரிதாக ஆசைப்பட போகிறேன், உங்களோடு இருக்கிறேன், எனக்கு இதை விட வேற என்ன, எனக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. காரணம் என்னுடைய சூழல் அப்படி. உங்களுடைய தோழமை கிடைத்து விட்டது, உங்களுடனேயே இருந்து விட்டு செல்வதை தவிர வேற என்ன எனக்கு ஆசை என்று சொல்ல பொழுது, இல்லை, உனக்கு வேறு ஏதேனும் ஆசைகள் இருந்தால் கேள். ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து பதிவு இல்லை. பெருமானாரே கேட்கிறார்கள், உனக்கு திருமணத்துடைய ஆசை இல்லையா? சிரித்துக் கொண்டே விடைபெற்று சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? திருமண ஆசை ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு பெண் கொடுப்பதற்கு யார் தயார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே எழுந்து சென்று அன்சாரி தோழர்களில் ஒருவருடைய வீட்டிற்கு சென்று, நான் உங்களுடைய வீட்டு பிள்ளையை பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அன்சாரி தோழருக்கு அளவிலாத மகிழ்ச்சி. யார் பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய பெண்ணை பெருமானார் கேட்கிறார்கள் என்றால் மகிழ்ச்சி இருக்காதா? அளவற்ற மகிழ்ச்சி. பெருமானார் மறுத்து பதில் சொல்கிறார்கள், எனக்கு நான் பெண் கேட்கவில்லை, ஜுலைபிபுக்கு கேட்கிறேன். அப்படியா, ஜுலைபிபுக்கு கேட்கிறீர்களா? வார்த்தையிலே கொஞ்சம் தடுமாற்றம் வருகிறது. உடனே என்ன சொல்கிறார்கள், வீட்டுல கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு சொல்றேன், மனைவியிடம் கேட்டு விட்டு சொல்கிறேன். மனைவியிடம் ஆலோசனை நடக்கிறது. மனைவியும் கணவனும் பேசிக் கொள்கிறார்கள். ஜுலைபிபுக்கு பெருமானார் பெண் கேட்கிறார்கள், எப்படி கொடுப்பது? ஜுலைபி எப்படிப்பட்டவர் என்று மதீனாவுக்கு தெரியும். அவர் எவ்வளவு விளையாட்டுத்தனமானவர், எவ்வளவு சாதாரணமானவர், தோற்றத்திலே எவ்வளவு சாதாரணமானவர், இப்படி எல்லாம் தெரியும் நமக்கு. எப்படி நம்முடைய பெண்ணை கொடுப்பது? இல்லை, முடியாது என்று சொல்லிவிடலாம் என்று சொல்லி முடிவெடுக்கக்கூடிய அந்த தருணத்தில் உள்ளிருந்து அழைப்பு வருகிறது. யார் எந்த பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபிபுக்கு கொடு என்று கேட்டார்களோ அந்த பெண் அழைக்கிறார்கள். யாரிடத்தில் நீங்கள் மறுப்பு தெரிவிப்பதற்காக செல்கிறீர்கள்? குர்ஆன் சொல்கிறது, வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை நாடிவிட்ட பொழுது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை இப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிற பொழுது, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக, ரசூலுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு எந்த ஒரு முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த விதமான அந்த இஷ்டமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்ட பொழுது, ரசூலுடைய விருப்பம் ஜுலைபிபிற்கு என்னை கொடுக்க வேண்டும் என்பது ரசூலுடைய விருப்பம். அந்த ரசூலுடைய விருப்பத்திற்கு மாற்றம் தெரிவித்து நீங்கள் மறுப்பு தெரிவிக்க போகிறீர்களா என்று கேட்டுவிட்டு அந்த பெண்மணி இப்படியும் கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையில் இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பெருமானாருடைய தோழமையில் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு அவர்களை பார்த்து மலக்குகளை பொறாமைப்படுகிறார்கள். பெருமானாரோடு தோழமையில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களை பார்த்து மலக்குகள் பொறாமைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொறாமைக்குரிய நபர்தான் யார்? ஜுலைபி. அவருக்கு தானே என்னை கேட்கிறார்கள்,
நீங்கள் மறுப்பு தெரிவிக்க கூடாது என்று சொல்லி மனமு வந்து அதற்கு இசைகிறார்கள். அந்த பெண்மணி திருமணம் நடக்கிறது. திருமணத்திற்கு பின்னால் ஒரு போர்க்களம் நடக்கிறது. அந்த போர்க்களத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று மிக வீரதீரத்தோடு போராட்ட களத்தை நோக்கி செல்கிறார் ஜுலைபிப். எந்த அளவிற்கு வீரதீரமாக போராடுகிறார் என்றால் அவரை பார்க்கக்கூடிய எல்லா நபித்தோழர்களும் கருதுகிறார்கள் ஜுலைபிபை இதுவரைக்கும் ஒரு நகைச்சுவையான மனிதராகத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். போர்க்களத்தில் இவ்வளவு தூரம் ஒரு மிகப்பெரிய வீரனாக நாம் இதுவரைக்கும் ஜுலைபிபை பார்த்தது கிடையாது என்று சொல்லி வியக்கிற அளவிற்கு போர்க்களத்திலே ஜுலைபிப் தங்களுடைய அந்த வீரத்தை வெளிப்படுத்துகிறார்கள். கடைசியிலே ஷஹீதுமாகிறார்கள். பிறகு பெருமானார் எல்லோரையும் பரிசோதிக்கிறார்கள். இந்த போர்க்களத்தில் யார் விடுபட்டு இருக்கிறார்கள், எல்லோரும் திரும்பிவிட்டார்களா என்று பரிசோதிக்கும் பொழுது யாரை காணவில்லை. ஜுலைபிபினுடைய கண்களுக்கு படவில்லையே. ஜுலைபிப் எங்கே என்று கேட்கிறார்கள். ஜுலைபிபை காணவில்லை. பிறகு போர்க்களத்திற்கு சென்று பார்க்கிறார்கள். ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடம்பிலே பல்வேறு வெட்டுக்காயங்களோடு அங்கே ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார்கள். அவரை சுற்றி 7 காஃபிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் அப்பொழுதுதான் சொன்னார்கள், 7 நபர்களை கொன்றுவிட்டு அவரும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனித கரங்களாலேயே ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கையில் எடுத்து அவர்களாலேயே தஃபன் செய்து அவர்களே கபரிலே இறங்கி யாருடைய ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடலை அவர்களே உள்ளே வைத்து அடக்கம் செய்த அந்த பெருமைக்கு சொந்தக்காரராக ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறி போனார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வியந்து பார்த்தார்கள். எவ்வளவு சாதாரணமாக கருதப்பட்ட ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். ஹதீஸிலே இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஜனாசாவிலே மலக்குமார்களும் பங்கெடுத்தார்கள் என்பது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது. இங்கே நாம் நினைவு கூற வேண்டியது சாதாரண நபர்களையும் கூட ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தத்திற்கு கொண்டு சென்ற பெருமை உயர்ந்த ஆசிரியராக திகழ்ந்த உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல்பாடு என்பதை இங்கே நாம் நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்படியாக ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்வியலை நமக்கு எடுத்து உரைக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல ஸாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸாஹிர் இப்னு ஹராம் கருப்பினத்தினுடைய அடிமை வர்க்கத்தை சார்ந்த ஒரு நபித்தோழர். உடலிலே நிறைய குறைபாடுகள் இருந்தது இந்த நபித்தோழருக்கு. பின்னாளில் ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸாஹிர் நின்று கொண்டிருக்கும் பொழுது பின்னால் போய் அவருடைய காதை பிடித்து சப்தமாக சொல்கிறார்கள், இந்த அடிமையை விலைக்கு வாங்குபவர் யார் என்று கேட்கிறார்கள். ஸாஹிருடைய காதை பிடித்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக உடனே ஸாஹிர் இப்னு ஹராம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் என்ன விலை போவேன், எனக்கு என்ன விலை இருக்கிறது? அவருடைய மனம், எனக்கு என்ன விலை இருக்கிறது? ஒரு அடிமை வர்க்கத்தில் இருந்து வந்தவன், ஒரு சாதாரண நபர் நான், எனக்கு என்ன விலை இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே, என்னை போய் விலை பேசுகிறீர்களே என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிமையை விலைக்கு வாங்குபவர் யார் என்ற கேள்விக்கு ஸாஹிர் இப்னு ஹராம் அவர்களிடத்திலிருந்து வந்த பதிலை புரிந்து கொண்ட பெருமானார் உடனடியாக அவர் தன்னை தாழ்வாக கருதுகிறார், தான் எதற்கும் தகுதியானவர் அல்ல என்று கருதுகிறார் என்பதை விளங்கிக் கொண்டு உடனே பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லாக்கின் இன்தல்லாஹி லஸ்ஸ பிகாஸிஹி, ஸாஹிரே, நீங்கள் உங்களை எப்படி கருதி கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் விலை மதிப்பு அற்றவர் அல்ல, உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய விலை இருக்கிறது என்று சொல்லி அவருடைய அந்த தன்னம்பிக்கை குறைபாட்டை உடனே நீக்கி அதை உயர்த்த செய்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கெல்லாம் தெரியும் வரலாறு, இவர்களுடைய வரலாறு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால்கள் பார்ப்பதற்கு அழகற்றதாக இருக்கும், கால் சூம்பி போயிருக்கும். ஒரு சந்தர்ப்பத்திலே மரத்தின் மீது அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருடைய கால் மட்டும் தெரியுது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால்கள் மட்டும் தெரிகிறது. சஹாபாக்கள் சில பேர் அதை பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு சொல்கிறார்கள், என்ன இப்னு மஸ்ஊத் அவர்களுடைய கால்கள் ரொம்ப இப்படி சின்னதா இருக்கேன்னு ஒரு மாதிரி கொஞ்சம் சிரிப்பாக அதை சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால்களை பாருங்க என்று சொல்லி இது யாருடைய கவனத்திற்கு வருகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவனத்திற்கு வருகிறது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியுடைய மனதை எப்படி மாற்றி அமைக்கிறார்கள்? பெருமானார் ஒரு அற்புதமான சுப செய்தியை சொல்கிறார்கள். வல்லதி நஃப்ஸி பியதி,
என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக லஹுமா அஸ்பலு ஃபில் மீசான் மின் உஹதின். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த 2 கால்கள் இருக்கிறது அல்லவா, நாளை மறுமையிலே மீசானுடைய தராசில் உஹது மலையை விடவும் அது வலுவானது என்று சொல்கிறார்கள். நீங்க அந்த சூம்பி போன காலை பார்த்து தானே சிரிக்கிறீங்க, ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த 2 காலுக்குள்ள மதிப்பு என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் பல நேரங்களில் நாம் யாரை வழிநடாத்துகிறோமோ அவர்களை எப்படி வழிநடாத்தி கொண்டிருக்கிறோம். வழிநடாத்தக்கூடியவர் என்கிற அடிப்படையில் நாம் அத்தனை பேரும் பல நேரங்களில் ஆசிரியர் பொறுப்பிற்கு வர வேண்டி இருக்கும். ஒரு தந்தையாக, ஒரு எஜமானனாக, ஒரு தொழிலாளிக்கு முதலாளியாக பல நேரங்களிலேயும் இந்த பண்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டியது வரும். அவர்களை நாம் எப்படி மேலே கொண்டு வருகிறோம், எப்படியான வார்த்தைகளை சொல்கிறோம். இந்த வார்த்தை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு எவ்வளவு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கும். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலில் பெருமானார் அவரவர்களுடைய மனதை அறிந்த ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது, ரொம்ப முக்கியமாக ஒரு ஆசிரியருடைய பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா மனதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எப்போதும் தன்னை சார்ந்தவர்களை பற்றிய சிந்தனை இருக்கணும். திடீர்னு ஒரு 2 நாள் காணலையா எங்கன்னு கேட்கணும். அது நல்ல ஆசிரியருக்கான அடையாளம். என்னப்பா அலைய காணா, வகுப்புக்கு வரலைனாலும் சரி, வகுப்பிலிருந்து வெளியே சென்றவராக இருந்தாலும் சரி, தன்னிடத்திலே பயின்ற மாணவர்களை பற்றிய சிந்தனை எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. மஸ்ஜிது நபவியை பரிசுத்தப்படுத்தக்கூடிய சேவையில் செய்த ஒரு பெண்மணி சில நாட்கள் காணவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே அந்த பெண்மணி? அவர் வஃபாத்தாகி விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள் என்று பதில் சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமுற்றார்கள். ஏன் அந்த தகவலை என்னிடத்திலே தெரிவிக்கவில்லை என்று சொல்லி அவருடைய மக்பராவிற்கு சென்று அவருக்காக மக்பரத்திற்கு பிரார்த்தனை செய்து வந்த நிகழ்வெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். தன்னோடு சார்ந்த மாணவர்கள், தன்னிடத்திலே கல்வி பயிலக்கூடியவர்கள், தன்னுடைய வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய நபர்கள் எங்கே ஒரு தினம் காணவில்லை என்றாலும் அது பெருமானாருடைய சிந்தனையில் இருந்து கொண்டே இருந்தது என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியான பண்புக்கு அடையாளமாக இருந்தது. அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் புரிந்த ஒரு வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப அவரோட சிச்சுவேஷன் என்ன, அதற்கு தோதுவான வழிகாட்டுதல். இது ஒரு ஆசிரியருக்கான மிக முக்கியமான பண்பு, சூழல்களை அறிந்து வழிகாட்டுவது. ஒரு சந்தர்ப்பத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. பொதுவா சஹாபாக்களுக்கு பசி என்று வந்தால், ஏதேனும் தேவை என்று வந்தால் உடனே வெளியில வந்துருவாங்க, அல்லாஹ் ஏதாவது கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி. கடுமையான பசியின் நேரத்திலே வழியில வந்து நின்று கொள்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நின்று கொண்டு நபித்தோழர்கள் கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் சந்தேகம் கேட்கிறது. எதுக்காக சந்தேகம் கேட்கிறது? அபூ ஹுரைராவே சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, நான் சந்தேகம் கேட்டது எனக்கு தெரியாமல் அல்ல, நான் எந்த சந்தேகத்தை முன்வைத்தனோ அந்த சந்தேகத்திற்கான எல்லா பதிலும் எனக்கு தெரியும். ஆனால் இங்க கேள்வி கேட்பதனுடைய நோக்கம் என்ன? அப்படியே பேச்சுவாக்கல யாராவது எங்கேயாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது உணவு தர மாட்டார்கள், அவ்வளவு கடுமையான பசி. அப்படி போய் நின்று கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக கிராஸ் ஆகிறார்கள், கடந்து போகிறார்கள். சலாம் சொல்லிவிட்டு, ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது, சொல்லுங்க, சந்தேகத்திற்கான பதிலை மட்டும் சொல்லிவிட்டு நகர்ந்து சென்று விட்டார்கள். இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட இன்னொரு சந்தேகத்தை கேட்டார். சரி, அவராவது ஏதாவது புரிஞ்சுக்குவாராங்க. அவரும் அழகாக பதில் சொல்லிவிட்டு நகர்ந்து போய்விட்டார். மூன்றாவதாக அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். நான் சந்தேகத்தை சொல்லவே இல்லை, சொல்லதுக்கு முன்னாடியே அபூ ஹுரைரா வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. போய் எனக்கு வீட்டில் இருந்த பாலை வயிறு நிரம்ப கொடுத்தார்கள். நன்றாக குடித்தேன், வயிறு நிரம்பியது. அதே நிலையில் திரும்ப வந்துவிட்டேன். நான் சந்தேகத்தையும் கேட்கவில்லை, பெருமானார் பதிலையும் சொல்லவில்லை. என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள், தனக்கு கீழே கல்வி பயின்ற நபர்களை பற்றிய உணர்வுகளை புரிந்து கொண்டார்கள். அந்த உணர்வுகளின் வெளிப்பாடாகத்தான் இப்படியான நடைமுறைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது என்பதை எல்லாம் இது போன்ற வரலாறுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை எந்த பண்புகளோடு ஒப்பிட்டு பேசினாலும் அது
மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தும். அவ்வளவு தலை சிறந்த ஒரு நபராக பெருமானார் திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு ஆசிரியர் என்கிற ஸ்தானத்தில் பெருமானார் அவர்களை போல இந்த உலகத்தில் ஒரு ஆசிரியர் இல்லை என்கிற ஒரு நிலைதான் பெருமானார் இடத்தில் இருந்தது. ஒரு ஆசிரியர் என்றால் தனக்கு கீழே மாணவர்கள் தவறு செய்து விட்டாலும் கூட அந்த தவறு செய்த மாணவர்களை திருத்தக்கூடிய விதம் கூட ஆசிரியர்களிடத்தில் மிக நுட்பமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மத்தியிலான அந்த உறவுகள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது அல்லவா? சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆசிரியர்களிடத்தில் நடந்து கொள்கிற விதம் அது கொலைபாதக செயல்கள் வரைக்கும் போகிறது அல்லவா? ஆனால் பெருமானார் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், தனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களிடம் தவறுகளை எப்படி திருத்த வேண்டும் என்பதை கூட மிக நுட்பமாக கையாண்டவர்கள் பெருமானார். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி இது போல பள்ளியில் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இமாம் ருக்குவுக்கு சென்று விடுகிறார். பெருமானார் ருக்குவுக்கு சென்று விடுகிறார்கள். ருக்குவுக்கு போன உடனேயே பொதுவா அப்படித்தானே, ருக்குவுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வேகமா வருவோம். வந்து அந்த ருக்குவில இருந்து எழுந்திருக்கிறதுக்குள்ளார அந்த ரக்காயத்தில் சேர்ந்து கொள்ளலாம் என்ன நினைப்போம். அதுபோல வேகமாக வரக்கூடிய அந்த நபித்தோழர் என்ன பண்ணாருன்னா, உள்ள என்ற ஆன உடனேயே ருக்கு செய்த மாதிரியான அமைப்பிலேயே வந்து அப்படியே வரிசையில் சேர்ந்து கொண்டார். இது பின்னால் தொழுகை முடிந்தவுடன் யாருக்கு தெரிகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. சில நேரங்கள் நம்ம வருவோமா இங்க வந்துட்டு அப்படி நடந்துட்டே தக்பீர் கட்டுவோம், அப்படி நடந்துட்டே இருப்போம். இதே மாதிரி யாரும் பண்ணாங்க, அந்த சஹாபியும் பண்ணாங்க. இது யாருக்கு தெரிய வருகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்து கூப்பிட்டு அந்த தவறை சுட்டி காட்டுகிறார்கள். எப்படி சுட்டி காட்டுகிறார்கள்? ஸாதகல்லாஹு ஹிர்ஸன், அல்லாஹ் உங்களுடைய அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்துவாங்க. என்ன ஆர்வம்? தொழுகை மிஸ் ஆயிடப்படாது, தொழுகைக்கு வேகமாக வரணும். அந்த எண்ணத்துலதான் நீங்க இவ்வளவு வேகமா வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுடைய அந்த ஆசையை அதிகப்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து விட்டு அடுத்து உபதேசம் பண்ணாங்க. வலத்தஅுது, இதோட போயிடணும், நீங்க அடுத்து இந்த மாதிரி செய்யாது. மறுபடியும் இந்த செயல் உங்களிடம் வந்துவிட வேண்டாம். சொல்ல வந்ததில்லை, இப்படி தொழாதீர்கள், இப்படி தொழுவது சரியானது அல்ல என்பதுதான் போதனை. ஆனால் அதற்கு முன்னால் சொல்கிற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதற்கு பின்னால் அவர் செய்யாம அது போன்ற ஒரு செயலை செய்யவே மாட்டார் வாழ்நாள் முழுக்க. அப்படிப்பட்ட ஒரு திருத்தும் முறைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்திலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். கனவிலே நரகத்தை நோக்கி போகிறது போல ஒரு அந்த கனவு. திடீரென்று வெடித்து பார்க்கிறார்கள், நரகத்திற்கு அருகாமையிலே செல்வதை போல. ஆனால் நெருக்கத்திற்கு சொல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மலைக்கு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லும் பொழுது கண் விழித்து விடுகிறார். இப்படியான ஒரு நெருக்கடியான கனவு. இதற்கான விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் கேட்பதற்கு ஒரு தயக்கம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரி தான் உம்முல் முஃமினீன் சௌதா ரலியல்லாஹு ஹஃஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லி பெருமானார் இடத்துல இதற்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் எப்படி சொல்லப்படுகிறது? அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ், மனிதர்களிலேயே ரொம்ப சூப்பரான ஆள் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உமர். லவ் கான யுஸல்லி பில்லைல், ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருந்தா நல்லா இருக்கும், இரவில் எழுந்து அவர் தொழுதால் நன்றாக இருக்கும் என்கிற வார்த்தையை மட்டும் உபதேசமாக கொடுக்கிறாங்க. சொல்ல வந்தது என்ன, இரவுல கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சிட்டு வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப சூப்பரான ஆள் தான் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உமர். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் தோதுவாக, அது தவறுகளை திருத்துவதாக இருந்தாலும் சரி, உபதேசங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, அந்தந்த இடங்களுக்கு தோதுவாக. ஒரு பெண்மணி கபரிலே கணவர் இறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி அழுது கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் வந்து நீங்கள் சபரை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெண் சொல்வார்கள் அல்லவா, அது அவரவர்களுக்கு வந்தால் தானே தெரியும் என்ற வார்த்தை பிரயோகம். பின்னால் திரும்பி பார்த்தால் ஆகா பெருமானார் தான் வந்து சொன்னதா என்று சொல்லி ஓடோடி சென்று பெருமானார் இடத்தில் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் உபதேசம் செய்வாங்க. அஸ்ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா, தொடக்கத்திலேயே நீங்கள் சபரை மேற்கொள்வதுதான் சரி என்று சொல்வார்கள் அல்லவா. ஒருவேளை இப்ப நாம எல்லாம் பொறுப்பாளர்கள், யாராவது பொறுப்பாளர்களா இருக்கணும், நம்ம போய் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்னு சொன்னா நம்ம நிலைமை எப்படியா இருக்கும், நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆனா பெருமானார் எதையுமே சொல்லாமல் பின்னால் அந்த உபதேசத்தை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு நேரங்களிலேயும் அந்த இடங்களுக்கு தந்தார் போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்தவர்கள், வழிகாட்டியவர்கள். அந்த அடிப்படையில் ஆகச்சிறந்த ஆசானாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் வரைபடம் விட்டு உபதேசம் செய்திருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு பவர் பாயிண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த செய்திகளை கேட்கும் பொழுது எனக்கு அதுதான் சிந்தனையில வந்துச்சு.
நாம இன்னைக்கு இந்த பவர் பாயிண்ட் போட்டுட்டு அதை ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அன்றைக்கே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை போட்டு ஒரு பாடம் நடத்தியவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணுல வரைபடம் போட்டு சில வரைபடங்களை காட்டி சில உதாரணங்களை சொல்லி சில செய்கைகளை செய்து அனவகாஃபில் யதீமி ஹாக்கதா இப்படி சொன்னாங்க. அனவகாஃபில் யதீமி ஹாக்கதா, யார் எத்தீம்களை ஆதரிக்கிறாரோ அவரும் நான் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று இந்த 2 விரல்களையும் சுட்டி காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைத்திருக்கிறார்கள் என்றால், பெருமானாரை போல இந்த உலகத்திலே ஒரு தலை சிறந்த ஆசான் இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த உலகம் ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் நாம் அனைவரும் மாணவர்கள். நம் மாணவர்கள் என்கிற அடிப்படையில் நமக்காக வழங்கப்பட்ட ஒரு சிலபஸ், ஒரு பாடத்திட்டம் தான் குர்ஆன் என்றால், அந்த பாடத்திட்டத்தை முறையாக தெளிவாக போதிப்பதற்காக வேண்டி சிறந்த ஆசானாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் சிறந்த ஆசான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் சிறந்த மாணவர்களா என்கிற பரிசோதனை தான் நமக்கு தேவை. எல்லாம் அந்த இறைவன் அந்த பரிசோதனையோடு சிறந்த மாணவர்களாக திகழக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.